லாஸ்ட் வீடியோல எக்கச்சக்கமான பேர் ரசகுல்லா செய்ய சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ரசகுல்லா தான் செய்ய போறோம். 1/2 லிட்டர் பாலை தண்ணி இல்லாம ஒரு பாத்திரத்துல ஊத்தி காய வச்சுக்கிறேன். அது காயறதுக்குள்ள 1/2 லெமன் எடுத்து புழிஞ்சு அதோட தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கிறேன். பால் நல்லா காஞ்சி வந்ததுக்கு அப்புறம் லெமனை ஊத்திட்டு கிண்டிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா திரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு வடிகட்டிட்டு லெமனோட ஸ்மெல் போகணுங்கிறதுக்காக நார்மல் வாட்டர் ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஒரு ஒயிட் கிளாத்ல கொட்டி நல்லா தண்ணி இல்லாம புழிஞ்சிக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஒரு வெயிட் வச்சு வச்சிட்டோம்னா தண்ணி நல்லா வடிஞ்சு வந்துடும். 1/2 ஹவருக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல கொட்டினா உதிரியா இருக்கும். அது நல்லா மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அதை சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சுக்கிறேன். ஒரு பாத்திரத்துல 1 கப் சர்க்கரை கொட்டி அதோட 2 கப் தண்ணி ஊத்தி சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறம் பாவு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம பிடிச்சி வச்ச உருண்டை எல்லாத்தையும் அதுல போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும். மீடியம் ஃபிளேம்ல வேக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி உப்பி பெருசா வந்திருக்கும். அதுக்கு மேல ஏலக்காய் தூள் தூவி ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சோம்னா நமக்கு சூப்பரான ரசகுல்லா ரெடி. இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க உள்ள எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு. யாருக்குள்ள எனக்கு தான்